தலைவர் அவர்கள் முதல் எங்களுக்கு ஒரு ப்ராடான ஒரு விஷன் சொல்லியிருக்காரு. சமூக நீதி தான் அடிப்படையாக கொண்டுதான் அந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பட்ட துறைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயார்பட. இதற்காக நம் தலைவர் அவர்கள் 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை அறிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் இன்று பனையூரில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் முதல் கட்டமாக இதுவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்த மனுக்கள், குறைகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் இன்று எங்கள் குழுவிடம் ஒப்படைத்தார். அதை குழுவினர் நாங்கள் தீர படித்து அதற்கான தீர்வுகளை நாங்கள் அறிவிக்கிறோம். அதன் பிறகு அடுத்த கட்டமாக தமிழகத்தை மண்டலம் வாரியாக பிரித்து இந்த குழு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் சென்று மக்களை சந்தித்து அங்குள்ள சங்கங்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்கள் எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இருக்கிறதோ அதை கேட்டறிந்து அதையும் கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. ஒரு விஷயம் முன்னதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் முதல் எங்களுக்கு ஒரு ப்ராடான ஒரு விஷன் சொல்லியிருக்காரு. மதசார்பற்ற சமூக நீதி தான் அடிப்படையாக கொண்டுதான் அந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பட்ட துறைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட. ஜனநாயக இஷ்யூ இப்ப இன்னைக்கு கூட ஹைகோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு சப்ஜுடிஸா இருக்கு. அதை பத்தி நான் பேசுவேன். அது தலைவர் முதல் மாநாட்டுல என்ன சொன்னாரு, அவர் சொல்றதான் செய்வார், நேரம் தான் சொல்லுவார்.